ஹாய் ஆஸ்பிரண்ட், இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். நேற்றுக்கு உண்டானது இடைக்கால பட்ஜெட் கொடுத்ததுனால அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அதுலேருந்து பெருசாக கொஸ்டின் வரப்போறதில்ல. ஸோ இதில் இன்னைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாநில சுயாட்சி சட்ட திருத்தம், இது வந்து ஹெட்லைனாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அதுதான் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடியே தெரியும் மத்திய மாநில உறவுகள் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னலாம் வந்து குழுக்கள் அமைச்சாங்க. ஸோ கலைஞர் பீரியட்லேருந்து குழுக்கள் அமைச்சிருக்காங்க. மத்தியிலேருந்து மாநில அரசுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்ன குழு இருக்குது அதில் நம்ம இதில் தெரிஞ்சிருக்கணும். புஞ்ச் கமிஷன் சொல்லுவாங்க, புஞ்ச் குழு, ராஜ்மன்னார் குழு. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கெங்கே கேட்டிருப்போம். ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. இதுதான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் லெஜிஸ்லேட்டிவ் சம்மந்தமான அந்த ரிலேஷன்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் இருக்குது. இவ்வளோதான். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன குழு எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1967 திமுக தேர்தல் அறிக்கைப்படி ஃபர்ஸ்ட் வந்து ராஜமன்னார் குழு. ஓகே, இது வரைக்கும் பாருங்க. 1969 ராஜமன்னார் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1989 சர்க்காரியா கமிஷன், 1983 சர்க்காரியா கமிஷன். அதுக்கப்புறம் 2000 செல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் அதை அமைச்சாங்க. அப்புறம் புஞ்ச் கமிஷன் 2004 நீதிபதி புஞ்ச் கமிஷன் அவங்கள வச்சு எல்லாமே ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஸை அதாவது என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளதுதான். ஸோ இதுதான், இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தெரிஞ்சா போதும். ஸோ இதெல்லாம் என்னென்ன சாப்டர்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னாலே சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ் இருக்கு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் இருக்கு. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா என்ன, ராஜ்யசபா எம்பி இவங்கெல்லாம் அந்த இதில் வந்துருவாங்க. ராஜ்யசபா எம்பி கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறது. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல கவர்னர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸுங்கிறது ஃபினான்ஷியல் ரிலேஷன் அந்த இதில் வரும். ஃபினான்ஷியல் ரிலேஷன் தான் நமக்கு என்ன வரும், ஃபினான்ஸ் கமிஷன் வந்துடுது. ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாம் நம்ம வித் ஆர்டிகளோட எல்லாமே நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 245, ஸோ 255 வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷனை பற்றி சொல்றது. அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ல 256, 263. ஓகே, 256, 263. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரிலேஷன் 268. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த குழுவை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எத்தனாவது பார்ட் அப்படின்னா பார்ட் 11. இது வந்து ரோல் ஆகுறது பார்ட் 11. ஸோ இது முடிஞ்சிட்டு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது முடிஞ்சிட்டு. ஏஐ உச்சி மாநாடு நிகழ்வுகள் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டெல்லியில் நடக்குது. இது 4வது தடவை நடக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு எங்கே நடந்துச்சுன்னு நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2023, 24, 25, 26 3 தான் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்டன்ல, அதுக்கப்புறம் சவுத் கொரியால, 2025 பாரிஸ்ல போன வருஷம். ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி கேட்பாங்க. இந்த வருஷம் டெல்லியில. ஸோ இது மட்டும் பார்த்துங்க. இந்தியாவில் இதில் யார் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் யூஎனோட சீஃப் செக்ரட்டரியான குட்டேரஸ் கலந்துக்கிட்டாங்க. அதையும் பார்த்துக்குங்க. இது ஒரு வேணும் தவிர்ப்போம் நெகிழ்வை, அதாவது நெகிழி அப்படின்னா என்னன்னா பாலித்தீன் பேப்பர். ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு இடைஞ்சலை கொடுக்குது, எந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிலபஸ்லையும் வருது. ஓகே, தவிர்ப்போம் நெகிழியை அப்படிங்கிறனா நெகிழின்னா என்ன, பிளாஸ்டிக். அது உலக அளவில் கிட்டத்தட்ட பில்லியன் டன் கணக்கில் 19 to 23 பில்லியன் கணக்கில் வருஷத்துக்கு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 23 மில்லியன் டன்ஸ் அந்த அளவுக்குலாம் நம்ம எங்கெங்க மாசுபடுது இந்த நெகிழினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மாசுபடுது, நிலம் மாசுபடுது, ஸோ ஆகாயமும் மாசுபடுது. ஏன்னா அதை எரிக்கிறதுனால புகையா போறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குது. அப்புறம் நேனோ பார்ட்டிகல்ஸ் அளவுல நம்ம ஒவ்வொரு மனிதர்களோட வயிற்றுலையுமே வந்து நெகிழி இருக்கிறதா சொல்றாங்க, பிளாஸ்டிக் இருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் இது ஃபுல் ஃபேக்ட்ஸ் ஓரியன்டா இருக்கு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம். நம்ம இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகிழி, பிளாஸ்டிக் இது என்னென்ன பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரிகள், குளங்கள், நதிகள், கடல் இதுல கலக்குது. அதுக்கப்புறம் 19 to 23 மில்லியன் டன் நெகிழி கழிவு ஒவ்வொரு வருஷம் வருது. ஓகேவா, நீர்நிலையில கலந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எத்தனை டன்னு, எப்பயிலேருந்து 1950 நம்ம இந்த நெகிழியை அதிகமா வந்து பிளாஸ்டிக் அதிகமா கலந்துட்டு இருக்கு.
ஸோ 9.2 பில்லியன் டன் ஏதோ உற்பத்தி பண்றாங்க, பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்றாங்க. 7 பில்லியன் கழிவுகளா திருப்பி யூஸ் பண்ணாம போடப்படுது. அது வந்து திருப்பி டெஸ்ட்ல வந்து விழுது. இதுதான் சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 430 மில்லியன் பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகிழியில எங்கெங்கெல்லாம் வந்து மாசுபடுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்றாங்க, யூஸ் ஆஃப் நெகிழின்னு கூட கேட்கலாம். பயன்பாடு எங்க இருக்கு? குடிநீர்ல, உணவுப் பொருட்கள், நானோ பிளாஸ்டிக்கு, நுண்ணிய நெகிழி துகள்கள், எல்லா இடத்துலையுமே இது பிளாஸ்டிக் இல்லாத இடமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பாலி எத்திலின் டெராப்தலேட் பெட்டுன்னு சொல்லுவாங்க. பாலி எத்திலின் டெராப்தலேட் அப்படிங்கிற பெட்டு இந்த பாட்டில்களில் அடைத்து விற்கப்படும் இந்த குடிநீர், நெகிழி பைகள், இதெல்லாம் தான் கேள்வி கேட்கலாம். நம்ம கொடுக்க வேண்டியது எக்ஸாம்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை தான் போடணும். பாலித்தீன் டெராப்தலேட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பாருங்க, உப்பு சர்க்கரை இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடணுங்கிறாங்க. இதுல FSSAI, மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை உணவு பாதுகாப்பு, FSSAI அவங்க வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நுகர்வோர் சட்டங்களும் பாதுகாப்பும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நுகர்வோர் கன்சியூமர் ரைட்ஸ். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், MRP ரேட்டு போடாம இருந்தாலோ MRP ரேட்டுக்கு அதிகமா இருந்தாலோ அது வந்து குற்றம். கன்சியூமர் ரைட்ஸை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எதனால நுகர்வோர் ரைட்ஸ்ல இந்த இதெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சியூமர் தான் இங்க அதிகம். இந்தியாவிலும் சரி, வேர்ல்டு ஃபுல்லாவே சரி, எல்லாருமே கன்சியூமர் தான் ப்ரொடியூசரை விட. ஸோ அவங்களுக்கு யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இது. எப்போ ஆரம்பிங்கன்னா 1986ல் ஃபர்ஸ்ட் நுகர்வோர் ரைட்ஸ் வந்தது, கன்சியூமர் ரைட்ஸ் வந்தது. 24 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு, 1986ல். 2015ல் நுகர்வோர் பாதுகாப்பு திருத்தி எழுதப்பட்டு 2016ல் நடைமுறைக்கு வந்துச்சு, திருத்தப்பட்டது. அதுக்கப்புறம் மொத்த நாட்டில் 22%, 20% மக்களிடம் நுகர்வோர் பாதுகாப்பு பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீதி 75% யாருக்குமே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வருஷம் தெரியணும், எப்ப திருத்தி அமைச்சாங்கன்னு தெரியணும், இதுல என்னென்னலாம் வரக்கூடாது. ஒரு ஃபுட்டு வந்து சரியில்லை அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா முடிக்கணும். அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களும் வந்து இதுல இடம் பெறுவாங்க. அவங்களும் ஏமாத்த விடுற அளவுக்கு பண்றதுதான். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இதுல இருக்காங்க அப்படின்னு பாருங்க. 90 நாள்களில் விசாரணை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் வரை புகாரை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வரைக்கும் எவ்வளவு வழக்கு இருக்கு? நுகர்வோர்ல 4000 வழக்குகள் இருக்காம். ஸோ இது வரைக்குமே மொத்தம். அதுக்கு முன்னாடி குறைதீர் ஆணையங்கள் 2024 ஜூலை 31 நிலவரப்படி நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள், அந்த ஆம்பட்ஸ்மேன் மாதிரி சொல்லுவாங்க, அதுல மட்டுமே 50,258 கேஸ் இருக்கு. இதுல MRP குறிப்பிடாமல் இருக்கிறது, MRPக்கு அதிகமாக பொருள்களை விற்பது, சேவை மற்றும் காப்பீட்டு நிறுவனத்தோட சரியாக காப்பீடுகள் வழங்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் தனியார் மருத்துவ சேவைகள்ல ஏற்படும் குறைகள், வங்கி பரிவர்த்தனைகள்ல ஏதாவது ஏற்படும் புகார் போன்ற அனைத்து விஷயத்துக்குமே நம்ம ரைட்ஸ், அதாவது கன்சியூமர் ரைட்ஸை போய் நிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த இதுல வரும் சோசியல் இஷ்யூஸ்ல வரும் நமக்கு இந்த பாலியல் சீண்டல், அந்த ஹராஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதுல நம்ம ஒரு பொண்ணோட உதவி இல்லாம, ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம தலையை தொட்டாலும், அவங்க ரிப்பனை தொட்டாலும், அவங்க கையை தொட்டாலுமே இது வந்து பாலியல் வழக்குல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்திருக்கு. இது தண்டனை சட்ட பிரிவு 376 கீழ் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கு இந்த சட்டம் தெரிஞ்சாகணும். இது யார் சொல்லியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் 376 பாலியல் துன்புறுத்தல் சட்டம் மூலயமா இதை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. சிறுமிகள் பைஜாமா அந்த போன்ற இதெல்லாம் அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட உடைமைகளை எதுவுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கிட்டு, உச்ச நீதிமன்றம் கோர்ட். அதுக்கப்புறம் நமக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்ல இது ஃபுல்லாவே கேட்கலாம். ஏன்னா இது நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு கச்சா எண்ணெய் பற்றி தெரியும். அதுக்கப்புறம் அது நம்ம எனர்ஜிக்கு யூஸ் பண்றோம். கச்சா எண்ணெயிலேருந்து தான் வந்து தார் வருது, கெரோசின்ஸ் வருது, பெட்ரோல் வருது, டீசல் வருது, ஒயிட் பெட்ரோல், பெயிண்ட் எல்லாமே. அது வந்து ஒரு மூலப்பொருள்னு வச்சுங்க. நிலக்கரியை விட அந்த இதை வச்சு நம்ம கரண்ட்டும் தயாரிக்கிறோம். கச்சா எண்ணெய் மற்றும் நிலக்கரியை விட உயர் எரிதிறன், அதாவது கோக் கார்பன் சொல்லுவாங்க, அதுதான் இது. கோக்கிங் கரி எங்கேருந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து இருக்கு. அமெரிக்கால இருந்து நம்ம இப்போ வாங்கலாம், இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இருந்து உயர்தர அந்த கோக் கரி, இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். கோக்கிங் கார்பன்
இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. கோக்கிங் கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் கேட்பாங்க. அது ஒரு எனர்ஜி சேவிங் உள்ளது, வேற ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த இன்னைக்கு உண்டான எல்லா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்லிட்டேன். நம்புறேன் நாளைக்கு உங்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Centermap. You dare to dream, we care to accomplish.